ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அந்த புத்தகம் பற்றிய செய்திகள், அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகள், அந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயங்கள், அந்த புத்தகம் நடைமுறை வாழ்க்கையில எங்க சிறப்பான முன்னுதாரணங்களை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு நம்ம பார்க்கணும். நாம் இந்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன விதமான தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும், அது ஒரு பள்ளியா இருக்கலாம், நிறுவனமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த புத்தகத்தை ஒரு மணி நேரத்தில் இந்த புத்தகத்தை பற்றி பேசுறது அப்படின்றது டூயிங் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்வேன் நான். ஏன் டூயிங் இன்ஜஸ்டிஸ்னு சொல்கிறேன்னா, முதல் 2 டாப்பிக்கை பேசுறதுக்கே 1 மணி நேரம் சரியாயிரும்ன்ற லெவலில் இருக்குது. ஆனால் மொத்தம் இந்த புத்தகத்தினுடைய சாப்டர்ஸ் பார்ட் அப்படின்னு எடுத்தால், பார்ட் 1 பில்ட் யுவர் செல்ஃப், உங்களை கட்டமைத்தல். இப்போ நம்ம ஒரு தொழிலில் இருக்கணும்னா முதல்ல யாரை கட்டமைக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், தொழிலை கட்டமைக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் அவர் சொல்கிற ஒரு விஷயம் முதல்ல உங்களை நீங்கள் கட்டமைக்கணும். உங்களை கட்டமைச்சாதான் நாம் மற்ற விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக அதை வெளிப்படுத்துகிறார். இந்த உங்களை கட்டமைத்தல், அதாவது நம்மை நாம் கட்டமைத்தல், அது மிக முக்கியமான விடயமாக நான் பார்க்கிறேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பில்ட் யுவர் செல்ஃப், நம்மை நாம் கட்டமைப்பது. ஓகே, அதை பண்ணிட்டோம். அப்புறம் பில்ட் யுவர் கெரியர். ஸோ கெரியரில் என்ன மாதிரியான ஒரு எதிர்கால வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க அப்படின்றது 2வது பார்ட்டில் சொல்லப்படுது. இந்த பில்ட் யுவர் கெரியர் ரொம்ப என்னை பொறுத்தளவு ரொம்ப நல்ல பார்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய முதுகெலும்பு, அச்சாணி அப்படின்னு சொல்லப்படுறது 3வது பார்ட், தட் இஸ் பில்ட் யுவர் ப்ராடக்ட். உங்களுடைய பொருள், உங்களுடைய உற்பத்தி பொருள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பில்ட் பண்ணுறது. அதுதான் 3வது பார்ட், பில்ட் யுவர் ப்ராடக்ட். இந்த பில்ட் யுவர் ப்ராடக்டில் தான் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது. புதிய விஷயங்களாக இருக்குது, ரொம்ப மிகச்சிறப்பான விஷயங்களாக இந்த பில்ட் யுவர் ப்ராடக்டில் இருக்குது. 4வது பார்ட் பில்ட் யுவர் பிஸ்னஸ். பில்ட் யுவர் பிஸ்னஸ் ஒரு வியாபாரம்ன்றது எந்த மாதிரி கட்டமைக்கப்படணும், எதை நோக்கி கட்டமைக்கப்படணும். வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, ஆரம்பித்து அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, நடைமுறைப்படுத்தி அது வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு பின்னூட்டம் வந்த பிறகு அதை நாம் அடுத்து எடுத்துகிட்டு போகிற ஒரு முறை என்ன அப்படின்னு 3 விதமாக அது பிரிக்கப்பட்டு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப சிறப்பான கோர், அதாவது இந்த புத்தகத்தினுடைய முதுகெலும்பு நான் எதை சொல்வேன்னா, பில்ட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் பில்ட் யுவர் பிஸ்னஸ், இந்த 2 தான் சொல்வேன். அடுத்தது பில்ட் யுவர் டீம். ஒரு நிறுவனம் வளரணும்னா அதுக்கு ஒரு டீம் மஸ்ட். அந்த டீம் பக்கத்தில் இருந்து அதை கட்டமைக்கணும், அப்போ தான் அந்த நிறுவனம் வளர முடியும். ஸோ அது பில்ட் யுவர் டீம். அண்டு கடைசியாக சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கிறதுனுடைய பார்ட். இது 6வது பார்ட்டாக வருது. ஸோ இந்த புத்தகம் 6 பார்ட்டாக கட்டமைக்கப்படுது. அந்த 6 பார்ட்டில் அதாவது அனைத்து பார்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. ஆனாலுமே எனக்கு என்னவோ ரொம்ப கோர் ஏரியாவாக தெரியறது பில்ட் யுவர் பார்ட் அண்ட் பில்ட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் பில்ட் யுவர்
பிஸ்னஸ். இந்த 2 வந்து ரொம்ப கோர் ஏரியாவாக நான் கவனிக்கிறேன். இன்றைக்கி நாம் அந்த எவ்வளவு பார்த்தாலுமே கூட இந்த பில்ட் யுவர் ப்ராடக்ட், பில்ட் யுவர் பிஸ்னஸில் தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ஒருவேளை தொழில் சார்ந்த மனிதர்களாக இருந்தால் அவங்களுக்கு நேரடியாக சில கேள்விகளை நான் வைக்கிறதுக்காக தயாராகிறேன். நேரடியாக சில கேள்விகளை அவங்களுக்கு இன்றைக்கி இங்கே வைக்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் உங்கள் தொழில் சார்ந்து பதில் சொல்லலாம். அப்படி நீங்கள் பதில் சொல்லும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களும் அதில் பிடிபடலாம். புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை வந்து ரொம்ப நுணுக்கமாக அதனுடைய அந்த பாயிண்ட்ஸை எடுத்து அது கூடவே இங்கே என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பில் நாம் இதை கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு நோட்ஸை வந்து ஆனால் ஒரு வடிவமைப்போடு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து சொன்னால் அந்த வகையில் சொன்னாதான் இந்த புத்தகம் வந்து ஒரு புரிதலுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்திருக்கிறதுல இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ நீங்கள் செய்கிற தொழில் அதை பற்றி இப்போ இந்த ஆத்தர் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒரு ப்ராடக்டை வந்து அவர் ஆரம்பிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா அந்த ப்ராடக்டை பற்றி மீடியாவில் 1 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் 3 நிமிடத்தில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவேன் அப்படின்றத முதல்ல சொல்கிறார். மீடியாவில் சொல்கிறதுக்கு தன்னை தயார்படுத்துகிறார். இப்போ இங்கே வந்து சுதா மேடம் இருக்கீங்க, ஈவா ஹெல்த் வச்சுருக்கீங்க. இதை பற்றி 1 நிமிடத்தில் தான் 1 நிமிடம் தான் உங்களுக்கு டைம். இன்னும் சரியாக சொல்லணும்னா 30 செகண்ட் தான் உங்களுக்கு டைம். அப்படின்னா 30 செகண்டில் உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் பேசணும். 30 செகண்ட் தான் டைம். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே யாரெல்லாம் அவங்களோட தொழில் சார்ந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் என்னென்னா உங்கள் ப்ராடக்டை பற்றி 30 செகண்ட் தான் டைம். அதுக்குள்ளே பேச வேண்டியதை இங்கே டைப் பண்ணணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே. இதை அவர் ஏன் செய்கிறாரு அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தோட ஆரம்ப காலகட்டங்களில் குறிப்பாக ஐபேட் தயாரிக்கிற டிசைனில், அதனுடைய பிரெயின் ஸ்டாமிங்கில், அதனுடைய வடிவமைப்பில் மிக முக்கியமான ஒரு மனிதராக பங்காற்றியிருக்கார். அதற்கு பிறகு இவர் தனியாக நிறுவனம் ஆரம்பித்து இவர் ஒரு பெரும் உயரத்தை அடைஞ்சிருக்கார். ஸோ அது தனி இது. ஆனால் நாம் இங்கே பேச வர்றது என்னென்னா, இப்போது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராடக்டில் அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை சாஃப்ட்வேர் கம்பெனிக்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனுடைய அறிவை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு நம்முடைய நிறுவனம் என்ன ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதில் வந்து இதை வந்து நாம் இன்கார்பரேட் பண்ண முடியும், இதை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். அந்த வேலையை தான் நாம் இப்போ பண்ண போகிறோம். அதுதான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொன்னேன். ஒரு 30 நொடியில் அல்லது ஒரு நிமிடத்துக்குள்ளே உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து மீடியாவில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றத டைப் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த வேலையிலேருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். பாருங்கள், ரிவர்ஸ்லேருந்து வர்றார். அதாவது முதல்ல வந்து நம்ம கடைசியாக மீடியாவில் வந்து பேசுவோம், நாங்கள் இப்படி ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, முதல்லையே அந்த கடைசியாக மீடியாவில் பேசுகிற விஷயத்த முதல்லையே அவர் வந்து பேசி அதுக்கு ஒரு மீடியா மேனேஜரை வச்சுருக்காரு. அவரை கூப்பிட்டு அவருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் சில கேள்விகளை கேட்கிறார் இவர்கிட்ட, இது சரியா, இப்படி சரியா, அப்படி சரியா. அதுக்கு இவர் பதில் சொல்லி அந்த ப்ராடக்டை இப்படித்தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வடிவத்துக்குள்ள முதல் ஸ்டெப்லேயே கொண்டு வர்றார். அதாவது ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா மீடியா மூலியமாக இந்த ப்ராடக்ட் வந்து இப்படித்தான் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட போகுது அப்படின்றத வந்து ப்ராடக்டை தயாரித்ததுக்கப்புறம் சொல்கிறது இல்லை. ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நாமளே எழுதிக்கிறது இல்லை. மீடியாவோட ஒரு முக்கியமான பர்சனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, இதுதான் என் ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்டை தான் நான் இப்படித்தான் பேசுவேன், இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் அவர் சில கேள்விகளை கேட்குறாரு. யார்? இந்த மீடியாவில் இருக்கிற பர்சன். அந்த பர்சன் கேட்குற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி இவர் தன்னுடைய உரையை வந்து செதுக்கிக்கிட்டே வர்றார். சின்னதாக செதுக்கிக்கிட்டே வந்தால் கடைசியில் சின்னதாக வந்து சேருகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் நிறுவனம், இதுதான் ப்ராடக்ட், இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய அடுத்த 5 வருட 10 வருட தொலைநோக்கு பார்வை அப்படின்றதெல்லாம் மீடியா பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்துகிட்டு வந்துடுறார் ஃபர்ஸ்ட்டு.
இது என்னை பொறுத்தளவு இந்த புத்தகத்தில் நான் படித்ததில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருக்குது. இப்போ ரியாஸ் வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கார். ரெஸ்கோ அவருடைய நிறுவனம் டூ பிஸ்னஸ் இன் 3 வெர்டிகல்ஸ். 3 வெர்டிக்கலில் அந்த நிறுவனம் வந்து பிஸ்னஸ் செய்யுது. ஆன் ஃபயர் சேஃப்டி, செக்யூரிட்டி அலார்ம்ஸ். சரி, ஒன்று ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் தி டிசைன் டில் தி கம்ப்ளீஷன் ஆஃப் சிவில் டிஃபென்ஸ் அப்ரூவல். அது வர ப்ராஜெக்ட் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். 2 ரெட்ரோ ஃபிட் ஒர்க்ஸ் இன் மால்ஸ், ரெசிடென்ஷியல்ஸ், ஆஃபீஸஸ் ரிலேட்டட் டு ஃபயர் சேஃப்டி. இது வந்து 2வது. 3வது என்ஜினியரிங் ட்ரேடிங் இன் யுஏஇ, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்ஸ். இவ்வளோதான். ஸோ உங்கள் பிஸ்னஸை பற்றியே ஒரு அவுட்லே. இவ்வளோதான். லேர்ன் டி கிருத்திகா கனகராஜ். ட்ராவல் கிவ்ஸ் இமன்ஸ் லேர்னிங் தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். பி எ ட்ராவலர், லேர்ன் லைஃப். இவ்வளோதான் அவங்களது. ஸோ இந்த விஷயத்தை சுருக்கமாக எழுதுறது முக்கியம் இல்லை. இந்த விஷயத்தை மீடியாவில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துருமா அப்படின்றது நமக்குள்ளே நாம் வச்சுக்க வேண்டிய கேள்வி. அப்படி ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து சொல்கிறார். இதுக்கு அந்த இப்போ நீங்கள் வந்து நிறுவனங்களை பற்றி எழுதியிருக்கீங்க, உங்கள் ப்ராடக்டை பற்றியும் நீங்கள் எழுதலாம். இந்த நிறுவனங்களை பற்றி எழுதுறது சுருக்கமாக அழகாக இப்போ எழுதியிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி ப்ராடக்டை பற்றி எழுதுறதுக்கு அவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு விஷயத்தையே வந்து சாம்பிளாக எடுத்தார். ஸ்டீவ் ஜாப்ஸோட அவர் வந்து இந்த ஐஃபோனை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் பேசிய பேச்சு அது ரொம்ப சுருக்கமானது. இந்த பேச்சு வந்து உலகம் முழுக்க பல பேரால் மீடியாவுக்கு சொல்லப்பட்ட, உலகத்துக்கு சொல்லப்பட்ட, மார்க்கெட்டிங்க்கு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயமா அதை பார்க்குறாங்க. அதை நான் இப்போ இங்கே உங்களுக்கு அப்படியே சொல்ல போகிறேன். நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் எழுதியிருக்கிறதோட அது சொல்லப்பட்ட விஷயத்தை கவனிச்சிங்கன்னா நீங்கள் எழுதுனதும் அது சொல்லப்பட்ட விஷயமும் சரியாக வருதா, என்ன நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது அவர் என்ன யோசிச்சிருக்கார் அப்படின்றத இப்போ நாம் பார்த்துடலாம். அதுக்காக தான் உங்களை எழுத சொன்னேன் ஃபர்ஸ்டே. இங்கே கூட இன்னும் யாரோ வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொழில் சார்ந்து வந்தவங்க, மேபி சுதா மேடம், மேபி இன்னும் புதிய பெயர்கள்லாம் நிறைய பார்க்குறேன். நீங்கள் தொழில் சார்ந்து வந்திருந்தா மீண்டும் சொல்கிறேன், உங்கள் தொழிலை அல்லது உங்கள் ப்ராடக்டை ஒரு நிமிடத்துக்குள்ள மீடியாவில் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க அப்படின்றத இங்கே டைப் பண்ணலாம். அதுக்கு இந்த புத்தகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் அதை வந்து இப்போ நாம் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த மேடைக்கு வராரு. மேடைக்கு வந்து அவர் ஐஃபோன் தன்னுடைய ப்ராடக்டை பற்றி அவர் உலகத்துக்கு சொல்ல போகிறார். எப்படி சொல்ல போகிறாருன்றது தான் இப்போ நம்ம பேச போகிறது. அவர் வந்து சூப்பர் ஃபோன், மற்ற எல்லா ஃபோனை விட இது சூப்பர் அப்படின்லாம் அவர் பேசலை. பொதுவாக அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. முதல்ல அவங்க ஃபவுண்டர்ஸே வரமாட்டாங்க மேடைக்கு. எந்த ஐஃபோனுடைய ஃபவுண்டரும் மேடைக்கு வந்து இந்த பாருங்கள் நான் ஒன்று இப்படி தயாரிச்சிருக்கேன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அதை வந்து மார்க்கெட்டிங் பார்த்துக்கும், மீடியா பார்த்துக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கும் அப்படி ஒரு பார்வை இருந்த காலகட்டத்தில் முதல்ல அவர் வந்து நின்னது அப்படின்றதே வந்து ஒரு அதுவரை இருந்த முறையை வந்து உடைச்செறிஞ்ச ஒரு முறையாக அது இருந்தது. அப்போ அவர் வந்து என்ன பேசுகிறாருன்றத இப்போ நம்ம லைன் பை லைன் பேசி எப்படி அதை வந்து பப்ளிக்கு அவ்வளவு சுருக்கமாக அழகாக கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றதையும் கற்றுக்கிட்டா நம்முடைய தொழில் சார்ந்து நாம் நினைக்கிற விஷயங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றது இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதியை தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய முன்னுதாரணங்கள், நிறைய செயல்பாடுகள், நிறைய எக்ஸிஸ்டிங் பிலீஃப்ஸை உடைத்த தருணங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு பேசுகிறேன். In 1984, we introduced the Macintosh. It didn't just change Apple, it changed the whole computer industry. நான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசினதை சொல்கிறேன். 1984 நாங்கள் வந்து மேக்கின்டோஷ் ஒரு கம்ப்யூட்டரை வந்து அறிமுகப்படுத்தினோம். அது வந்து எங்கள் நிறுவனத்தை மட்டும் மாற்றலை, ஆப்பிள் அதை மாற்றலை, மொத்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியே மாற்றுச்சு. அடுத்த லைன் பாருங்கள். இது வந்து
ஒரு ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் எதை எடுத்து முதல்ல முன் வைக்கிறாருன்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரியையே மாற்றிய ஒரு விஷயத்த நாங்கள் முதல்ல செஞ்சுருக்கோம். அப்போ நமக்கு என்ன கேள்வி? நீங்கள் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே இருக்கிற தொழிலோட இதுவும் ப்ளஸ் ஒன்னா, அல்லது இந்த இண்டஸ்ட்ரியே மாற்றக்கூடிய ஒரு தொழிலா உங்களுடையது? அது இப்போ 10 இருக்குது சார், அதோட நானும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியா? இல்லை சார், என்னுடைய தொழில் என்னுடைய இண்டஸ்ட்ரியில் நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்றதா அப்படின்னு நீங்கள் நம்புறது வேற. ஆனால் உண்மையிலேயே அப்படி செய்யுதா? இந்த முதல் லைனுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு. 1984 we introduced Macintosh. It didn't just change Apple, it changed the whole computer industry. ரெண்டாவது லைன் பார்ப்போம். In 2001, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ள பேசுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள அவர் என்ன எப்படி அதை அழகாக கொடுத்துருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். In 2001, we introduced the first iPod. So 1984 Macintosh, 2001 first iPod. And it didn't just change the way we all listen to music, it changed the entire music industry. First என்ன சொல்றாரு? கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை எங்களுடைய ப்ராடக்ட் மேக்கின்டோஷ் சுத்தமாக சேஞ்ச் பண்ணிச்சு. ஓகே. ரெண்டாவது ஐபாட், மியூசிக் கேட்கறத அது மாற்றலை, மியூசிக் இண்டஸ்ட்ரியே மாற்றுச்சு. இது ரெண்டாவது. தன்னுடைய ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஏற்கனவே செய்த சாதனைகள் அது இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி ரெவல்யூஷனைஸ் பண்ணுச்சு, மாற்றத்துக்கு உட்படுத்துச்சுன்றதை சொல்லித்தான் தன்னுடைய பேச்சையே ஆரம்பிக்கிறாரு. ரைட். இது ரெண்டாவது. த ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ அது இட் சேஞ்ச் தி என்டையர் மியூசிக் இண்டஸ்ட்ரி. ரைட். நவ் வெல் டுடே அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டார். முதல் லைன் 1984, ரெண்டாவது லைன் 2001, மூணாவது லைன் டுடே. 3 வரியில் 1984 இருந்து இந்த முதல் ஐஃபோன் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் வரை அந்த அத்தனை வருஷத்து ஹிஸ்டரியை இந்த 2 லைன்ல சொல்லி 3வது லைன்ல டுடே அப்படின்னு வந்துட்டார். கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அந்த ஒரு அப்படின்றதுக்குள்ள அது 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 ஏற்படுத்துகிற இம்பேக்ட். பில்ட் அப்படின்ற இந்த புத்தகம் முதல் 50 பக்கத்தை நீங்கள் கடக்கிற வரை, முதல் 50 பக்கம் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. என்னடா இந்த புத்தகத்தில் உண்மையே இல்லையன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 50 பக்கங்களை கடந்ததுக்கு பிறகு புத்தகத்தை முடிக்கிற வரை இந்த புத்தகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் ஃபார் தி ஆண்டர்பிரனர்ஸ். இன்னும் சரியாக சொல்லணும்னா இன்னோவேட்டிவாக யோசிக்கிறவங்களுக்கு எக்ஸலண்ட் புக். இப்போ டுடே வந்துட்டார். டுடேவுக்கு வந்துட்டார். திஸ் வெல் டுடே we are introducing 3 revolutionary products of this class. 84 ஒன்று பண்ணோம், 2001 ஒன்று பண்ணோம், இன்னைக்கு 3 பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். பப்ளிக் கியூரியாசிட்டி இருக்குமா இருக்காதா? உட்காந்து கேட்குறவங்களுக்கு என்னடா அது 1900 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மொத்த இண்டஸ்ட்ரியே ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சு. 2001 ஒன்று பண்ணாங்க, அது மியூசிக் இண்டஸ்ட்ரியே மொத்தம் மாற்றுச்சு. அது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர், இது மியூசிக் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு 3 பண்ண போகிறேன்றாரு. என்னது அது? இந்த கியூரியாசிட்டியை எவ்வளோ அழகாக கிரியேட் பண்ணுறாங்க. The first one, இந்த 3 ப்ராடக்ட்ல the first one is wide screen iPod with touch controls. iPod ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ வைட் ஸ்க்ரீன் iPod with touch control, டச் கண்ட்ரோலில் கொண்டு வரோம் iPod. இது முதல் ப்ராடக்ட். த செகண்ட் இஸ் ரெவல்யூஷனரி மொபைல் ஃபோன். ரெண்டாவது மொபைல் ஃபோன். தன்னுடைய ஐஃபோனை பற்றி இந்த இடத்துக்கு தான் அவர் வரார், அதை கொண்டு செகண்டில் வைக்கிறார். அண்ட் த தேர்ட் இஸ் அ பிரேக் த்ரூ இன்டர்நெட் கம்யூனிகேஷன் டிவைஸ். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டாம், அந்த டிவைஸை அதையும் இன்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்றார். 1984 மேக்கின்டோஷ், 2001 ஐபாட். இன்னைக்கு 3 பொருளை அறிமுகப்படுத்துகிறோம். 1 வைட் ஸ்க்ரீன் ஐபாட், 2 மொபைல் ஃபோன், 3வது இன்டர்நெட் டிவைஸ். அப்படி தானே சொல்லணும்? ஆமாம், இன்டர்நெட் கம்யூனிகேஷன் டிவைஸ்.
நான் இந்த டெக்னிக்கல் வார்த்தை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய மனிதர். அவருடைய வார்த்தைகளில் எந்த வித்தியாசமும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு எழுதி தான் உங்களுக்கு படிக்கிறேன். இப்போ அடுத்த லைன் பாருங்க. ஸோ 3 திங்ஸ், நல்லா கவனிங்க. ஸோ 3 திங்ஸ்: a wide screen iPod with touch controls, a revolutionary mobile phone, and a breakthrough internet communications device. அடுத்தது என்ன சொல்றாரு? இது ஒரு தடவை சொல்லிட்டாரு, இப்போ திரும்பவும் சொல்றாரு. an iPod, a phone, an internet communicator. an iPod, a phone, an internet communicator. இதே 2-3 தடவை சொல்றாரு, மக்களுக்கு உள்ள போய் சேர்ந்துரும். an iPod, a phone, internet communicator. are you getting it அப்படின்னு கேட்டுட்டு, these are not 3 separate devices. இது 3 தனித்தனியான 3 டிவைசஸ் இல்லை. இது 3 நான் 3 பொருள்னு சொன்னேன், 3 ப்ராடக்ட் இன்னைக்கு கொடுக்க போறேன்னு சொன்னேன், 3 ப்ராடக்ட்டையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த 3 தனித்தனியானது அல்ல. இங்கதான் ட்விஸ்ட். இந்த 3 தனித்தனியானது அல்ல. திஸ் இஸ் ஒன் டிவைஸ். இது 3 ஒரு டிவைஸ். அண்ட் வி ஆர் காலிங் இட் அஸ் ஐஃபோன். இப்படித்தான் ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். டுடே ஆப்பிள் இஸ் கோயிங் டு ரீஇன்வென்ட் த ஃபோன். அப்படின்னா ஃபோன் இண்டஸ்ட்ரியை நாங்கள் ரீஇன்வென்ட் பண்ண போகிறோம். 1984 என்ன பண்ணோம்? கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை பண்ணோம். 2001 என்ன பண்ணோம்? மியூசிக் இண்டஸ்ட்ரியை பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? ஃபோனை வந்து ரீஇன்வென்ட் பண்ண போனோம். அவர் சொல்கிறது உண்மை தானே. ஐஃபோன் வந்ததுக்கு பிற்பாடு அந்த 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 ஃபோன் இண்டஸ்ட்ரி அப்படின்றதே மாறிடுச்சு. அப்போ நம்ம பொருள் நீங்கள் தயாரிக்கிறது, இப்போ நீங்கள் ஈவா ஹெல்த்து சுதா மேடம் எழுதியிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பொருள் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் பொசிஷனிங்கிறா, அதை அறிமுகப்படுத்துகிற விதம் எங்கே கொண்டு வந்து அதை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது மேக்கின்டோஷ் வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை ரெவல்யூஷனைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போது ஏற்கனவே ரியாஸ் வந்து ஒன்று எழுதியிருந்தார். ஸோ ஃபயர் அண்ட் சேஃப்டி அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் செய்ய போகிற எந்த ஒரு விஷயம் அந்த இண்டஸ்ட்ரியை இப்படி யாரும் செஞ்சதே இல்லைங்க அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்க போகுது. அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்க போகிறது எது? அதுதான் அவர் அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை தான் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய கண்டுபிடிப்பு. இவர் ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று பண்ணுறாரு, நெஸ்ட் அப்படின்னு தெர்மோஸ்டாட் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதை பற்றி பேசும்போதும் இப்படி தான் இவர் பண்ணுறாரு. முதல்ல மீடியாவில் போய் பேசி, இதை நான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்ல போகிறேன் அப்படின்றத கொண்டு வந்து, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்ல போகிற விஷயத்தில் எது தேவையில்லைன்றதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு பார்த்தா இதுதான் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு ரிவர்ஸில் வராங்க. ஒரு ப்ராடக்டை செஞ்சுட்டு மீடியா, நம்மலாம் அப்படி தானே பண்ணுவோம், ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டு மீடியாவுக்குள்ளே போவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல மீடியாவில் நான் என்ன சொல்ல போகிறேன்றதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்து அதிலிருந்து பொருளை நோக்கி நகர்றாரு. இப்போ உங்களுக்கு நான் ஏன் வந்து உங்களை இப்படி எழுத சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன எழுதியிருந்தாலும் அதில் ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். முதல்ல உங்கள் இண்டஸ்ட்ரி, இப்போது சுதா மேடம் சொல்கிறதுனா ஃபுட் இண்டஸ்ட்ரியை ரீஇன்வென்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அதையே மாற்றுகிற மாதிரியான ஒரு பொருளாக உங்களுக்கு ஆமாம் அப்படின்னு தான் சொல்வீங்க. சரி, அது அப்படி ஆமான்ற பதில் இருந்தால் இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ப்ராடக்டை நான் சாப்பிட்ற ப்ராடக்ட், அது சார்ந்த இண்டஸ்ட்ரியில் என்னுடைய பொருள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? அதை வார்த்தைகளில் எப்படி சொல்ல போகிறீங்க? அதை ஒரு நிமிடத்துக்குள்ளே எப்படி நீங்கள் பேச்சில் கொண்டு வர போகிறீங்க அல்லது எழுத்தில் கொண்டு வர போகிறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இந்த புத்தகத்தில் நான் கவனிக்கிறேன். இந்த புத்தகத்தில் இது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆத்தரோட பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறது முக்கியம் இல்லை, அது ஒரு பகுதின்ற நம்ம 3 விதமாக பிரிக்கிறார். நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நான் அதுலேயும் இந்த வார்த்தைகள் எதுவும் மாறிடக்கூடாதுன்றது அதையுமே பார்த்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கிறது ஒரு பகுதி, ஆப்ரேட் பண்ணுறது ஒரு பகுதி, அதாவது அதை கொண்டு போய் பப்ளிக்கில் சேர்க்கறது ஒரு பகுதி, பப்ளிக்கில் சேர்த்ததுக்கப்புறம் ஃபீட்பேக், அதுலேருந்து ஃபீட்பேக் வாங்கி இந்த பொருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பொருளை மீண்டும் சரி பண்ணி கொடுக்கறது ஒரு பகுதி. மீண்டும் சரி பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இந்த பொருளை மீண்டும் சரி பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இதனுடைய அடுத்த வெர்ஷன்,
அதாவது அப்டேட்டட் வெர்ஷன். ஒரு மாடல் வருது அப்படின்னா கொஞ்ச காலத்திலேயே இன்னொரு மாடல், அதுக்கான அப்டேட்டட் மாடல் வந்துடுது. அதை பற்றி யோசிக்கிறது இன்னொரு பகுதி. இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ ஈவா ஹெல்த்தில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எனக்கு கொடுக்குறீங்க, அந்த ப்ராடக்ட்னுடைய இப்போ நீங்கள் பப்ளிக்கில் அதை சொல்கிறீங்க, பப்ளிக் வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அது ஒரு ஃபீட்பேக். இல்லை கொஞ்சம் உப்பு கூட இருக்கலாம், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கலாம், என்னமோ ஃபீட்பேக் வருது, அதெல்லாம் மாற்றுறீங்க. மாற்றினதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் ஓகே ஆன உடனேயே இதனுடைய அடுத்த வெர்ஷன் என்ன, அப்டேட்டடாக நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா உலகம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும். இதை சொல்கிற அளவுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா, அதை தான் இங்கே இப்போ ராஜராமலிங்கம் சார், யாமினி இவங்கெல்லாம் இங்கே எழுதியிருக்கிறது தான். இது என்னதுன்னா ஸ்டோரி டெல்லிங். உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது ப்ராடக்டை பற்றி நீங்கள் அழகாக ஒரு ஸ்டோரியாக சொல்ல முடியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை அழகாக பண்ணார். 1984 இந்த இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி, 2001 மியூசிக் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு 3 ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கேன். ஒன்று இது, ஒன்று இது, ஒன்று இது. ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? இந்த 3 தனித்தனியான ப்ராடக்டில் ஒரே ப்ராடக்ட், அதுக்கு பேர் ஐஃபோன். இது ஃபோன் இண்டஸ்ட்ரியே மாற்ற போகுது அப்படின்னு இவ்வளோதான் அவர் பேசுகிறார். இவ்வளவு பேசுனதில் ஐஃபோன்னு அரைவல் உள்ளே வந்துடுது. இன்னைக்கு ஐஃபோன் எந்த உயரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்றது ஸ்டோரி டெல்லிங். இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே யார்கிட்ட பேசினாலும் உங்கள் ப்ராடக்ட் வந்து பெரிய உயரங்களை தொடும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற பல நல்ல சிந்தனைகளில் ஒரு சிந்தனையை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு இந்த ஒரு சிந்தனையை பற்றி பேசுறதுக்கே இவ்வளவு நேரம் எடுக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுவோம், பில்ட் யுவர் செல்ஃப்லேருந்து வந்துடுவோம். பில்ட் யுவர் செல்ஃபில் நான் பார்க்குற ரொம்ப முக்கியமான ஒரு வரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பில்ட் யுவர் செல்ஃபில் adulthood is your opportunity. அந்த ஒரு 13 வயது 20 வயது காலகட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? டு ஸ்க்ரூ அப் கண்டினியூலி. அவங்க இந்த அமெரிக்காவுக்கே உண்டான சில இங்கிலீஷ்லாம் எழுதியிருப்பாங்க, நம்ம அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். டு மேக் மிஸ்டேக் கண்டினியூவலி. ஸோ நீங்கள் தவறுகள் செய்யறது மீண்டும் மீண்டும். இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போது ரியாஸ் இங்கே டைப் பண்ணியிருக்காருன்னா, மோகன்குமார் இங்கே டைப் பண்ணியிருக்காருன்னா, பரத் இங்கே டைப் பண்ணியிருக்காருன்னா, சுதா மேடம் இங்கே டைப் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு பல தவறுகளை செஞ்சு 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 தான் இங்கே வந்திருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயத்த அவர் வைக்கிறாரு, பில்ட் யுவர் செல்ஃபில். நீங்கள் சரியான இடம் அப்படின்னு ஒன்றுக்கு வர வாய்ப்பே இல்லைன்றார் பிஸ்னஸில். அப்போ சரியான இடத்துக்கு வரலன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்டை தயாரிச்சிட்டேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ சரியான இடம் தானே அப்படின்னா இல்லை. நீங்கள் பல தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்ததுலேருந்து குறைவான தவறுகளை செஞ்சதனுடைய ப்ராடக்டை தான் இன்னைக்கு வச்சுருக்கீங்க. இந்த ப்ராடக்ட்லேயும் சில தவறுகள் இருக்கும், அதை சரி பண்ணுறது தான் அடுத்த வேலை. அது வந்து ப்ராடக்டில் இருக்கலாம், பேக்கிங்கில் இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கலாம். இந்த ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. இந்த 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 இப்போ நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு இந்த இந்த பில்ட் புத்தகத்தினுடைய கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப அடர்த்தியானது, டென்ஸ் அப்படின்னு சொல்கிற, ரொம்ப டென்சிட்டி, ரொம்ப தாட் ப்ராசஸில் அவர் எளிமைப்படுத்த முயற்சி பண்ணி எழுதியிருக்காரு. ஆனாலுமே அது ரொம்ப தாட் ப்ராசஸில் டென்ஸ்டாக இருக்கிறதுனால அதை நான் எளிய வகையில் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். நான் சரியாக சொல்கிறேனான்னு எனக்கு தெரியல. மேபி கேட்குறவங்க டைப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அது எப்படி புரியுதுன்றது டைப் பண்ணிங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சரியாக சொல்கிறோம் இல்லை இன்னமுமே எளிமைப்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்குவேன். அதாவது நீங்கள் தயாரிச்சிருக்கிற ஒரு பொருள் மார்க்கெட்டில் எக்ஸலண்ட்டாக விற்குது அப்படின்னா நீங்கள் சரியான பொருளை தயாரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. பல தவறுகளை சரி செய்து கண்டுபிடித்த ஒரு பொருள் இப்போ இருக்கு இல்லையா, அது மிக குறைவான தவறுகளுடன் வந்திருக்கிற பொருள். அதை தான் வந்து மார்க்கெட்டில் வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பொருள்லையும் இன்னும் சில தவறுகள் இருக்கு. அது எதில் இருக்கலாம்? ப்ராடக்டில் இருக்கலாம், பேக்கிங்கில் இருக்கலாம், அட்வர்டைஸிங்கில் இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம். இந்த தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் வியாபார வாழ்க்கை. ஸோ சரியான ஒரு பொருள் 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு பொருள் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ
இதுக்கான ஒரு மிகச்சிறந்த பருவம் எது அப்படின்னா அந்த இளம் வயது பருவத்தில் தான் இந்த தவறுகளை வந்து நாம் செய்வோம் குறைப்போம், அல்லது ஏற்கனவே இருக்கிற தவறை குறைச்சிக்கிட்டே வருவோம், புதுசாக செய்ய மாட்டோம். அனுபவம் வர வர செட்டில் ஆகிடுவோம். ஓரளவு நல்லா போதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈவா ஹெல்த் வந்து ஒரு 1 crore டர்ன் ஓவர் ஆகுதுன்னு வச்சுங்க. பரத் வந்து அவரோட போஸ்டர்ஸ் அது இதெல்லாம் அந்த டர்ன் ஓவர் ஒரு 1 crore ரீச் பண்ணிடுதுன்னு வைங்க. அப்படியே நல்லா போகுதுங்க அப்படின்னு செட்டில் ஆகிடுறது. அது வந்து காம்படிஷன் வந்து உங்களை ஈஸியாக கேட்ச் பண்ணிடுன்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகமான தவறுகளை நீங்கள் செஞ்சிட்டு இருந்தப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்க. குறைவான தவறுகளை நீங்கள் செஞ்சப்போ தான் உங்கள் பொருள் விற்க ஆரம்பிச்சுது. குறைவான தவறுகளை செய்யும் பொழுது விற்க ஆரம்பிக்குதுன்னொடனே அது அந்த விற்பனை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக போய் உங்களுக்கு லாபம்லாம் வந்தவுடனே நீங்கள் செட்டில் ஆகுறீங்க இல்லையா, அங்கே தான் வந்து காம்படிட்டரை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ குறைவான தவறுகளோட இந்த பொருள் வந்திருக்கு, இன்னுமே இதில் தவறுகள் இருக்கு, அதை நான் திருத்தி ஆகணும். இப்படி நினைக்கிறதுனால தான் ஐஃபோன் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துகிட்டே இருக்குன்றத இந்த புத்தகம் சொல்லுது. ஏன் அவர் iPhone 1 அப்படின்னு முடியல? அது ஏன்னா அதுல சில விஷயங்கள் இருக்கு, அதை நாம சரி பண்ணணும், அதை நோக்கி நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வர்றது. இதுதான் அந்த இப்போ நான் பேசின ஒரு வரிக்கான அர்த்தம் இதுதான். Adulthood is your opportunity to make continuous mistakes until you learn how to make continuous mistakes a little bit less. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே வந்து அந்த தப்பை சரி பண்ணிக்கிட்டே வரீங்க இல்லையா, அதில் இன்னமுமே குறைவான தவறுகளோட ஒரு ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பருவத்துக்கான, அதாவது அடல்ட் பருவத்துக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஏன்னா மீத நேரத்தில் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்துடுது. இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு சிந்தனைகள் வந்து போதும், நல்லா இருக்கு, போதும் அப்படின்னு செட்டில் ஆகிடுவோம். அப்படி இல்லை, இன்னமும் நிறைய நாம் வந்து திருத்திக்க வேண்டியிருக்கு அப்படின்றது தான் பில்டு யுவர் செல்ஃபில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பில்டு யுவர் செல்ஃபில் வந்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். இங்கே வந்து டைட்டிலும் மணியும் முக்கியமானது இல்லை. இங்கே வந்து டைட்டிலும் மணியும் முக்கியமானது இல்லை. ஈவா ஹெல்த் டைட்டில், அது உருவாக்குற பணம், இது ரெண்டும் முக்கியமானது இல்லை. ஆனால் இதை பயன்படுத்துகிற பீப்புள் முக்கியமானவங்க. அவங்கள தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஏர்னிங் மணி த்ரூ பிஸ்னஸ், யூ ஆர் ஏர்னிங் பீப்புள் த்ரூ பிஸ்னஸ். ஸோ the title and the money were not important. The people தான் இங்கே, people தான் வந்து உங்களுக்கு மிக முக்கியமான மனிதர்கள். உங்களை உருவாக்குறதுல அவங்க தான் மிக முக்கியமான பங்கு எடுக்க போறாங்க. The mission was people மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய இலக்கு. எதை நோக்கி நீங்க பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? டைட்டிலும் மணியும் இல்லைன்ட்டோம், அப்போ 1 crore டர்ன் ஓவர், 10 crores டர்ன் ஓவர் இல்லை உங்கள் இலக்கு. இப்போ நீங்கள் ஈவா ஹெல்த்தில் ஒரு லைன் போடுறீங்களே, அதாவது ஒரு புதிய இயற்கையான உணவு வாழ்வியல் அப்படின்னு போடுறீங்க இல்லையா, அந்த இயற்கையான உணவு வாழ்வியல்ன்றது தான் உங்களுடைய மிஷன். அதுதான் முக்கியம். அதற்கான பீப்புள் தான் முக்கியம் உங்களுக்கு. இவங்க தான் உங்களை உருவாக்க போகிறாங்க. இதுவும் இந்த மனிதர்களும் தான் உங்களை உருவாக்க போகிறாங்க. டைட்டிலும் மணியும் உங்களை உருவாக்க போகிறது இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப டெக்னாலஜியில் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், ஆப் இருக்குது, அப்படியே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் உடனே வந்துடும் அப்படின்றதுலலாம் கவனம் செலுத்தி யூசேஜில் கவனம் செலுத்தலைன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து எவ்வளவு பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் அது கீழே விழுந்துடும். அது எவ்வளவு பெரிய நிறுவனத்தினுடைய ப்ராடக்டாக இருந்தாலும் கீழே விழுந்துடும். அப்படின்றதுக்கு 2 உதாரணங்களை சொல்கிறார். கூகுள் கிளாஸ் வெர்சஸ் ஊபர். இந்த 2 நிறுவனத்தையும் அவர் கம்பேர் பண்ணி பேசுகிறார். இதில் கூகுள் கிளாஸ் வந்து, இப்போ நீங்கள் கூகுள் கிளாஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டா ஆண்ட்ராய்டு மூலியமா அது சில தகவல்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்தது. இன்னைக்கு அது மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்? ஏன்னா டூ மச் டெக்னிக்கல்.
ஒரு சாதாரண மனிதன் அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு தகவலை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்க முடியுமா? எல்லா இடத்துலையும் அதை அணிஞ்சிட்டு இருக்க முடியுமா? அதுலேருந்து வர்ற தகவலை அவன் வந்து கலெக்ட் பண்ணும்போது ரெகுலர் லைஃப், அவனுடைய கண் பார்வையில் இருக்கிற ரெகுலர் லைஃப்பில் ஏதாவது அவனுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துடாதா அப்படின்னு ஒரு சராசரியான கேள்விகளை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆன்சர் பண்ணலை. அப்போ டூ மச்சாக டெக்னிக்கலாக ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக ஆகா பண்ணுறோம் ஓஹோ பண்ணுறோம்லாம் பண்ணுறது வந்து இட் ஒன்ட் ஒர்க். அப்போ ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராடக்டை அவர் உடனே காண்பிக்கிறார். அது என்ன? ஊபர். இங்கே நம்ம எடுத்துக்கிறோம்னா ஓலா. இந்த ஊபர் ஓலா இதெல்லாம் என்ன பண்ணாங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து ஒரு டாக்ஸியை கூப்பிடணும்னா ஃபோனை எடுத்து கூப்பிட்டீங்க. இப்போது சாஃப்ட்வேரை வச்சு என்ன நடந்தது? அந்த ஃபோனை எடுத்து கூப்பிடுறதுக்கு பதில் அந்த ஃபோனில் இருக்கிற ஆப்பில் உங்களுக்கு தேவையான அத்தனை தகவலையும் கொடுத்துட்டா, இங்கேருந்து இங்கே போக இவ்வளோ ப்ரைஸு, கிளிக் பண்ணால் எஸ்ன்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் கார் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் ஃபோனில் பேசுனது. ப்ரைஸ் எவ்வளோ? ப்ரைஸ் அங்கே இருக்குது. எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? அது காண்பிக்குது. உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காரா? வந்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் ஃபோன் நம்பர் என்ன? அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ, அதை அந்த தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்ததுனால தான் ஊபர் வந்து ஹிட், ஓலா வந்து ஹிட். என்ன சரியாக சொல்ல போனோம்னா, ஹோட்டல் புக்கிங்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம என்னென்னலாம் ஃபோனில் கேட்டோமோ அது எல்லாமே இப்போ ஆப்பில் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா என்ன? உங்களுடைய கேள்விகள் ஆல்ரெடி பதில்களாக அங்கே இருக்குது. இப்போது பரத் செய்கிற ஒரு போஸ்டருக்கு சில கேள்விகள் இருக்குன்னு, அவர் செய்கிற ஒரு தொழில்நுட்பம் ஆப்பில் வந்து இந்த மாதிரியான போஸ்டருக்கு இந்த ப்ரைஸ், அதற்கு சில கேள்விகள்லாம் மனிதர்களுக்கு வரும். நான் இப்போ ஒரு வேளை இந்த போஸ்டர் எனக்கு பிடிக்கலன்னா வேறு செஞ்சு கொடுப்பீங்களா? செஞ்சு கொடுப்பேன். எத்தனை முறை செஞ்சு கொடுப்பீங்க? ஒரு 2 முறை உங்களுக்கு திருப்தி கொடுக்கலாம், இல்லை 1 முறை திருத்தலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி அந்த 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 கஸ்டமருக்கான கேள்விகளை வந்து இப்போ ஈவாகத்தில் வந்து நான் இந்த ப்ராடக்டை சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்ன்றது அது ஆல்ரெடி அங்கே இருக்கணும் உங்களோட ஆப்பில். இது 100 கிராம் இவ்வளவு ப்ரைஸு, சரி நான் ஒரு வேளை 1/2 கிலோ வாங்கினா இவ்வளோ ப்ரைஸு, இப்போ 1 கிலோன்னா இவ்வளோ ப்ரைஸு, எத்தனை நாளில் வரும், இந்த ஒரு அடிப்படை கேள்வி தகவல்களை உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா, இதுக்கு இன்னொரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து அமேசான். ஸோ அதில் எல்லா தகவலும் இருக்குது. இந்த அமேசான் மாதிரி இந்த தகவல்களை உங்களால் கரெக்டாக கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து சக்ஸஸ்க்கு கொண்டு போயிட முடியும். அப்போ இந்த தகவலை கொடுக்கறதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் பில்ட் பண்ணணும். உங்களை பில்ட் பண்ணணும்னா எப்படி பில்ட் பண்ணணும்? நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்து என்னென்னலாம் நம்மக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு 1 2 3 4 5 6லாம் எழுதி அதுக்கெல்லாம் அத்தனை ஆன்சரையும் கையில் எடுத்து அதை தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சா, நீங்கள் ஒரு வீடியோ தயாரிக்கிறீங்க, இப்போ ரீல்ஸ் போடுறீங்க, அந்த ரீல்ஸில் வந்து 0.1 0.2 0.3 0.4 இந்த கேள்வி அதுக்கு பதில், இந்த கேள்வி அதுக்கு பதில், இந்த கேள்வி அதுக்கு பதில், இவா ஹெல்த் அப்படின்னு முடிச்சிங்கன்னா இது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே தான் ஆப்பில். அப்போ அந்த மாதிரி உங்களை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்ற ஒரு உதாரணத்தோடு அதை சொல்கிறேன். பீப்புளுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, விடாமுயற்சியோட நீங்கள் அவங்கள தொடர்றதையும் அவங்களுக்கு எந்த நேரமும் உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கோடு இருக்கிறதையும் தான் வியாபாரத்தில் பீப்புள் விரும்புகிறாங்க. விடாமுயற்சியோடு அவங்கள தொடர்றது ப்ளஸ் அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்க பீயிங் ஹெல்ப்ஃபுல் டு தெம், இதுதான் வந்து பீப்புள் கூட உங்களால் கனெக்டடாக இருக்க முடியும். இந்த ரெண்டை நீங்கள் எப்போ மிஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் தொழிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க. இது ரெண்டை செஞ்சால் பீப்புள் கூட கனெக்ட் ஆகுறீங்க, இது ரெண்டை செய்யலைன்னா பீப்புள்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க, அதனால தொழிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க. இதுதான் வந்து பில்ட் யுவர் செல்ஃபில் இருக்கிற நிறைய இருக்குது. பில்ட் யுவர் செல்ஃபில் நான் எடுத்திருக்கிற எசன்ஸ் இவ்வளோ தான். சரி, பில்ட் யுவர் செல்ஃபை பற்றி நம்ம இவ்வளோ பேசணும். இப்போ வந்து பில்ட் யுவர் கெரியருக்கு வரும். நீங்கள் ஒரு கெரியரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னுடைய ஒரு கெரியரை பற்றி யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து
ஒரு சில விஷயங்களை வந்து இந்த புத்தகம் சொல்லுது. இப்போ ஒரு கரியர்ல இருக்கிறவங்க அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை வந்து சீனியர் மேனேஜர் ஆயிடணும், ரீஜனல் மேனேஜர் ஆயிடணும், ஜெனரல் மேனேஜர் ஆயிடணும். இப்படி இந்த மேனேஜர்னு ஒரு போஸ்ட்டை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம். கரியர்ல இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ பேசுறேன். இந்த புக்கு கரியர்ல இருக்கிறவங்களையும் பேசுது, ப்ராடக்டையும் பேசுது, கரியர்ல இருக்கிறவங்களையும் பேசுது. இந்த மேனேஜர்ன்ற போஸ்ட் அவ்வளவு முக்கியமானதா? இப்போ நீங்க ஜெயிக்கணும்னா மேனேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்கணுமா அவங்க தொழிலில்? இந்த புக்கை எழுதுற இந்த ஆத்தர் வந்து எந்த இடத்துலையும் மேனேஜர்ன்ற ஒரு போஸ்ட்டுக்கு வரல. ஆனால் அவர் வந்து தன்னுடைய கடின உழைப்பாலையும் புதிய கண்டுபிடிப்புகளினுடைய தன்மையினாலையும் நேராக வந்து கிட்டத்தட்ட வைஸ் பிரசிடென்ட்ன்ற போர்ஷனுக்கு வந்துடுறாரு. நிறைய பேர் வந்து நம்மளை லிமிட் பண்ணிக்கிறோம். மேனேஜர் அப்படின்னு ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தால் எப்படியாவது ஒரு மேனேஜர் ஆகிடணும் அப்படின்னு. இப்போ அங்கேயே வந்து நம்ம வந்து நம்மளை இவ்வளவுதான்ற அளவுக்கு போயிடுறோம். நம்ம அவர் முதல் விஷயமா சொல்றது வந்து யூ டோ நாட் ஹேவ் டு பி எ மேனேஜர் டு பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மேனேஜராக இருந்து தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு அவசியம். யார் சொன்னா அப்படி? உங்களுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி வந்தது ஒரு பார்வை அப்படின்ற கரியர் சம்மந்தமாக பேசும்போது ரிமெம்பர் தட் ஒன்ஸ் யூ பிகம் அ மேனேஜர் யூ வில் ஸ்டாப் டூயிங் த திங் தட் மேட் யூ சக்ஸஸ்ஃபுல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீங்கள் மேனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சு மேனேஜர் ஆனீங்களோ அது அத்தனையுமே மேனேஜர் ஆனவுடனே நீங்கள் விட்டுடுறீங்க. இப்போ நம்ம தொழிலுக்கு எடுத்துக்குவோம். நீங்கள் ஃபவுண்டர், இப்போ வந்து யார் இங்கே இருக்கிறதுல யாரோ ஒருத்தங்க, இப்போ நாகமகேஸ்வரி வந்திருக்காங்க, அவங்கள எடுத்துக்குவோம். இல்லை சுதா மேடம் எடுத்துக்குவோம், இல்லை கிருத்திகா எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அந்த தொழிலுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ சுதா மேடம் எடுத்திங்கன்னா ஃபவுண்டர் இவா ஹெல்த். ஸோ ஃபவுண்டராக நீங்கள் ஆகிறதுக்கு என்னென்னமோ செஞ்சீங்க இல்லையா? அது அந்த ஃபவுண்டர்னு ஆன உடனே அதை விட்டுறோம். நம்ம என்னென்னமோ செஞ்சு தானே இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வந்ததும் என்னென்னமோ செஞ்சதெல்லாம் விடுறோம் இல்லையா? இதை வந்து மேனேஜர் ஆகிறப்ப நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க. அதனால அவங்க அடுத்த இடத்துக்கு வர்றதில்லை. அவங்க மேனேஜராகவே லைஃப்பில் முடிச்சவங்களாம் இருக்காங்க. அடுத்தது மூணாவதா ஒரு பாயிண்ட் வந்து பிகமிங் எ மேனேஜர் இஸ் அ டிசிப்ளின். அது ஒரு டிசிப்ளின். அதாவது நீங்கள் மேனேஜர்ன்றது வந்து ஒரு தகுதியோ ஒரு சம்பள உயர்வுக்கான ஒரு பொறுப்போ அப்படி இல்லை. இட்ஸ் அ டிசிப்ளின். மேனேஜர் ஆயிட்டாலே நமக்கு அதாவது நீங்கள் இப்போ இந்த ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படின்னு ஆயிடுறீங்கன்னு வைங்களேன், அப்போவே உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துடுது. என்ன பிரச்சனைனா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிறீங்க. எல்லா விஷயத்துக்குள்ளேயும் போய் சின்ன சின்னதாக இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சுன்னு இப்படி கேட்டு நீங்கள் செய்கிறீங்கன்றதுனால மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கிரேட் ஒர்க்கை வந்து கொடுக்கறது இல்லை. ஒரு ஒர்க்கை சரியாக செய்கிறதுக்கு வேணால் கொடுக்குது. இப்போ நீங்கள் யாருக்கிட்டே ஏதோ ஒரு வேலை சொல்கிறீங்க, அந்த வேலையை வந்து நுணுக்கம் இது செஞ்சா அது செஞ்சா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல அந்த ஒர்க் வேணால் சரியாக வந்துடும். ஆனால் ஒரு கிரேட் ஒர்க் வராது. ஒரு ஒர்க் சரியாக வர்றதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அப்படின்றதுக்கும் வித்தியாசம். ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி அவர் அடிக்கடி சொல்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு கிரேட் மேனேஜர் அப்படின்றது இல்லை. அவர் வந்து ஒரு கிரேட் ஃபவுண்டர்னா என்னென்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் அவர் கவனம் செலுத்துறது இல்லை. ரொம்ப உள்ளே வந்து அது என்னாச்சு, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீ இதை செய் அப்படின்னு சொல்கிறதோட அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குற அந்த வேலையை மட்டும்தான் அவர் செய்கிறார். ஸோ ரொம்ப டூ மச்சாக உள்ளே வந்து இதை பண்ணு அதை பண்ணு, இது ஏன் அப்படியாச்சு அதே அப்படியாச்சு அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து சரியாக செய்வீங்க. ஆனால் நீங்கள் ஒரு கிரேட் ஒர்க்கை உங்களால் செய்யவே முடியாது. அதே மாதிரி இந்த மேனேஜர் ஃபவுண்டர் இந்த இடத்துக்குலாம் வந்துட்டிங்கன்னா ஹானஸ்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்டைல். ஒரு மேனேஜர் ஆனதும் கோட்டு சூட்டை போட்டுக்கிறோம், டையை கட்டிக்கிறோம், ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோன்றது செகண்டரி. ஹானஸ்டின்றது தான் உங்களோட ட்ரெஸ் கோட். ஒரு ப்ராடக்ட் அனுப்புறீங்க, சரியில்லைன்றாங்க, அனுப்பிச்சிடுங்கன்னு வாங்குறீங்கல்ல, அது ஹானஸ்டி. பணத்தை ரீபே பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அது ஹானஸ்டி தான் உங்களோட பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்படின்றது. இதெல்லாம் கெரியரில் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு, உங்களை உருவாக்குறதுக்கான, உங்களை பில்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார். அப்புறம் உங்கள் கூட ஒரு டீம் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த டீம் வந்து உங்களை விட சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னு வைங்களேன், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்மளை தள்ளிடுவாங்களோ. இப்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கிற ஒரு டீமில் இருக்கிறவர் உங்களை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளை அவுட் ஷைன் பண்ணுறாங்களா, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த மேனேஜர்ன்ற ஒரு ஒரு ஸ்டாப்லேயே நீங்கள் நின்றுவீங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து இட் இஸ் லைக் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட். டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் இப்படி பண்ணுறவர் மேலே வந்துடுவார். எக்ஸ்போர்ட் ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆள் அவரை டாப் மேனேஜ்மெண்ட் மேலே தூக்கிடும், அவரை மேனேஜராக வச்சுருக்காரு. ஸோ உங்கள் கெரியரை பில்ட் பண்ணுறதுல ஒரு மேனேஜர் மாதிரி யோசித்து ஒரே இடத்துல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அங்கே போய் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது அவர் வந்து ஆப்பிளில் இருக்கும்போது மேட் ரோஜர்ஸ்னு ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இவரை வந்து ஐபாடு அந்த இன்ஜினியரிங் யூனிட்டுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும்போது அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த மேட் ரோஜர்ஸ் செலக்ட் பண்ணி வந்து இவர் கூட ஒர்க் பண்ணி இவரை கடந்து இன்னும் 4 நிலைகளை கடந்து அவர் மேட் ரோஜர்ஸ் டாப் லெவலுக்கு போயிடுறாரு ஐபாட்டில். அதைத்தான் இவர் சுட்டி காட்டுறாரு. இப்போ இது நடக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கூட தானே வந்தார், காலேஜில் தானே படிச்சுட்டு இருந்த பையன், ஆனால் இப்படி போய் இவ்வளோ தூரம் போயிட்டாரு அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியது. ஒரு டீமை உருவாக்கும் போது அந்த டீம் உங்களை அவுட் ஷைன் பண்ணும், உங்களை விட எக்ஸலண்ட்டாக அது ஒர்க் பண்ணும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்க மேனேஜ்மெண்ட் உங்களை இன்னும் உங்களை வந்து விரும்புமே தவிர உங்கள்கிட்ட இருந்து விலகாது. டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து வைக்கிறார். இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஹானஸ்டி தான் உங்கள் ட்ரெஸ் கோட். கோட் சூட்லாம் உங்கள் ட்ரெஸ் கோட் இல்லை. லேட்டஸ்ட்டாக ஒரு சாரீ வாங்கினேன் 5000 ரூபாய்க்கு, அதை தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறேன்றது ஓகே. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பேச போகிற விஷயம், சொல்ல போகிற விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஹானஸ்டி ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயத்த அவர் சொல்றதுல கரியரில் நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் வந்து ப்ராடக்ட்டுக்கு வருவோம். ப்ராடக்ட்ல உங்கள் முன்னாடி சில கேள்விகளை நான் வைக்க போகிறேன். அதெல்லாம் உங்கள் ப்ராடக்ட்டுல இருக்கா, நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றதோட ஐ திங்க் இந்த லைவை நான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்டு யுவர் செல்ஃபை பற்றியே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு இருக்குது. 6 பார்ட் இருக்குன்னா 6 மணி நேரம் வேணும் இந்த புத்தகத்துக்கு. பட் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாவற்றிலும் தொடாமல் ஒரு முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் டச் பண்ணுவோன்ற லெவலில் தான் நான் இதை கையில் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் இருந்து இப்போ இங்கே யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் இருந்து வெளியில் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா when to quit அது சொல்கிறாரு. எப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துலேருந்து பாய் சொல்லணும் அப்படின்னா யூ ஆர் நோ லாங்கர் பேஷனேட் அபவுட் த மிஷின். தொழிலுக்கும் தானே பொருந்தும். யூ ஆர் நோ லாங்கர். இப்போ எனக்கு வந்து ட்ரைனிங் வந்து எனக்கு ஒரு பேஸ், ஒரு அடிப்படை, எனக்கு உயிர். அதாவது எது இல்லைன்னாலும் ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங் இருக்குன்னா எதுவும் வேண்டாம். அப்படி ஒரு பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஐ எம் பேஷனேட் அபவுட் ட்ரைனிங்கிறதுக்கான ஒரு 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 விளக்கம். அப்போ நான் எப்போ வந்து ஒரு வேளை பாய் சொல்லணும்னா எனக்கு இந்த பேஷன் எப்போ இல்லையோ அப்போ நான் வந்து பாய் சொல்லிடணும். யூ ஆர் நோ லாங்கர் பேஷனேட் அபவுட் தி மிஷன். ரெண்டாவது நீங்கள் எப்போ பாய் சொல்லணும் ஒரு தொழிலுக்கு அல்லது ஒரு வேலைக்குன்னா, யூ ட்ரைட் எவ்ரிதிங், எல்லா முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, இதுக்கு மேலே ஒன்றும் வேலைக்கு ஆகுதுன்னா நீங்கள் பாய் சொல்லிட்டு போயிடலாம். அங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த தொழிலை செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ பரத் வந்து போஸ்டர்ஸ் செய்றீங்க. இந்த போஸ்டர்ஸை வந்து யூ ஆர் வெரி பேஷனேட் அபவுட் டூயிங் போஸ்டர்ஸ். அது வர நீங்கள் செய்யணும். சரியா போகல, சரியா வரல அப்படின்னா வேற வேற முயற்சிகள் செய்றீங்க. அப்போ அந்த வேற வேற முயற்சிகள் செய்கிற வர அதில் இருக்கலாம். அந்த முயற்சிகள்லாம் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அதை க்ளோஸ் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலை. அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து வேலையை வந்து
விட்டுடுறேன் அல்லது தொழிலை விட்டுடுறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2 விஷயத்தை அவர் முன்னாடி வைக்கிறார். பேஷனேட்டாக இல்லையா நீங்கள்? இல்லை சார் பேஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதோ செய்யணும். எல்லா முயற்சியும் நான் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா வெளில வந்துடலாம். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னா செய்யுங்க. குவிட், வெளியில் போகிறத பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். இதற்கு பிறகு அவர் வருகிற ஒரு பாயிண்ட் தான் பில்ட் யுவர் ப்ராடக்ட். அவர் அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய இருக்குது. நான் எடுத்திருக்க நோட்ஸில் கூட நான் ரொம்ப கம்மியான விஷயங்களை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மீத விஷயங்கள் வந்து இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பேசுறதுன்றது முடியாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கேள்விகளை வந்து வைக்க போகிறேன். இது வந்து உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடானது. இந்த கேள்விகள் வந்து இந்த புத்தகத்திலிருந்து வந்தது. இந்த கேள்விகளை நீங்கள் இப்போது ஒன்று ஒன்றா இங்கே டைப் பண்ணிகிட்டே வரலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். இங்கே இருக்கிற யார் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கேள்விகள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல் கேள்வி, இஸ் இட் டன் எனஃப், இஸ் இட் குட் எனஃப்? உங்கள் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கீங்க இல்லையா? இப்போ ஈவா ஹெல்த் வந்து ஒரு ப்ராடக்டை செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஈவா ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை டைப் பண்ணுங்கள். இல்லை ரியாஸ் வந்து உங்கள் நிறுவனத்திலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை டைப் பண்ணுங்கள். இல்லை பரத் வந்து உங்கள் நிறுவனத்திலேருந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண, இல்லை நாக மகேஸ்வரி உங்கள் நிறுவனத்திலேருந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைப் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு இந்த கேள்விகள். ஒன்று வந்து இஸ் இட் டன் எனஃப் ஆர் குட் எனஃப்? அந்த ப்ராடக்டை முழுமையாக செஞ்சாச்சா? இந்த ப்ராடக்ட்ல இதுக்கு மேலே செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நிச்சயமாகவே இது நல்லா இருக்கா? உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டு இருக்காரு. சரி, கர்ரி லீவ்ஸ் பொடி. கர்ரி லீவ்ஸ் பொடியில் என்னென்னலாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் செய்ய முடியுமோ, நான் சொல்கிறது கர்ரி லீவ்ஸ் பொடியோட வேற எதையாவது சேர்க்கறத நான் கேட்கல. கர்ரி லீவ்ஸ் பொடின்ற ஒரு ப்ராடக்ட்லேயே இதுக்கு மேலே இதை நல்லதா செய்யவே முடியாதுங்க அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அடுத்தது, கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கேள்வி உங்க ப்ராடக்ட்டுக்கு. வை ஷுட் ஐ கேர்? நான் ஏங்க கர்ரி லீவ்ஸ் பொடியை வாங்கணும் உங்கள்ட்ட? வை ஷுட் ஐ பை? நான் ஏன் இந்த ப்ராடக்டை பத்தி கேர் பண்ணணும்? நான் ஏன் இந்த ப்ராடக்டை உங்கள்கிட்ட வாங்கணும்? வை ஷுட் ஐ கேர், வை ஷுட் ஐ பை? இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? வை ஷுட் ஐ பை? இந்த கர்ரி லீவ்ஸ் பொடியை நான் ஏன் வாங்கணும்? அதுக்கு ஒரு, நான் ஒரு கஸ்டமர்னு வச்சுங்களேன், நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் சொல்கிற பதில் எனக்கு கன்வின்ஸ்டாக இருக்குமா? அடுத்தது, வை ஷுட் ஐ யூஸ் இட்? சரி, நான் வாங்கிட்டேன், நான் ஏன் யூஸ் பண்ணணும் இதை? வை ஷுட் ஐ யூஸ் இட்? ஏன் யூஸ் பண்ணணும்? சரி, யூஸ் பண்ணுறேன். வை ஷுட் ஐ ஸ்டிக் வித் இட்? நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அதை ஏன் நான் வாங்கணும், யூஸ் பண்ணணும்? இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் வேணும். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இதுக்கெல்லாம் பதில் இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் கர்ரி லீவ்ஸ் பொடி இண்டஸ்ட்ரியை ரீஇன்வென்ட் பண்ணும். ஐஃபோன் வந்து ஃபோன் இண்டஸ்ட்ரியை பண்ண மாதிரி, மேக்கின்டோஷ் வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை பண்ண மாதிரி, ஐபாட் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியை பண்ண மாதிரி, கர்ரி லீவ்ஸ் பொடி எவ்வளோ பேர் விற்கிறாங்க. ஆனால் அவ்வளவு பேரையும் கடந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியே ரீஇன்வென்ட் பண்ணும், புதுசாக கண்டுபிடிக்கும், புதுசாக யோசிக்க வைக்கும்னா அதுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும். சரி, கர்ரி லீவ்ஸ் பொடி நான் வாங்கிட்டேன். இதனுடைய அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணுறீங்க. என்ன பண்ணுவீங்க? கர்ரி லீவ்ஸ் பொடி ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று தயாரிப்பீங்க. இல்லை கர்ரி லீவ்ஸ் பொடி நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யோசிச்சு. கர்ரி லீவ்ஸ் பொடி வி அப்படின்னு போட்டு ஒன்று தயாரிக்கிறீங்க. அப்போ அந்த வின்றது என்ன? விட்டமின் அப்படின்னு நீங்கள் ஏதோ விட்டமின் அதில் சேர்த்து செய்கிறீங்க. இல்லை கர்ரி லீவ்ஸ் பொடி வேறு என்னமோ அப்படின்றத ஆட் பண்ணி செய்கிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, வை ஷுட் ஐ பை த நெக்ஸ்ட் வெர்ஷன்? கர்ரி லீவ்ஸ் பொடியினுடைய அடுத்த வெர்ஷன் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை ஏன் நான் வாங்கணும்? இதெல்லாம் கஸ்டமர்கிட்ட இருந்து உங்களுடைய கர்ரி லீவ்ஸ் சூப் இவர் போடுறாரு பாருங்க, ராஜீவ் சார்,
கரி லீவ்ஸ் பொடி விற்கிறீங்க, கரி லீவ்ஸ் சூப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, கரி லீவ்ஸ் பொடி நல்லா இருக்கு, நான் ஏன் கரி லீவ்ஸ் சூப் உங்கள்கிட்ட வாங்கணும்? நானே இதை பண்ணிக்கூடாதா? நீங்கள் சூப்புன்னு ஒன்று கொடுக்குறீங்களே, அது என்ன வித்தியாசம், ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்கு பதில் இருக்கா? இது வந்து கஸ்டமர் உங்களை கேள்வி கேட்கறது. இப்போ கஸ்டமரை பார்த்து நீங்க கேட்கிற சில கேள்விகளை இங்க வைக்கிறேன், அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஹூ ஆர் தே? யார் இவங்க? உங்க கஸ்டமர்ன்றது யார்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? உங்க பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் யாரு? மேலா, ஃபீமேலா, டீனேஜா, குழந்தைங்களா, குழந்தைங்கள பெண் குழந்தைகளா, ஆண் குழந்தைகளா, யங்ஸ்டர்ஸா, டீனேஜ்ல மேலா ஃபீமேலா, யங்ஸ்டர்ஸ்ல மேலா ஃபீமேலா, ஓல்டு பீப்புளா, ஓல்டு பீப்புள வந்து மேலா ஃபீமேலா, இல்லை போத்தா, இல்லை சிங்கிள் பேரண்ட்ஸா? ஹூ ஆர் தே? இதுக்கான பதில்கள் உங்க ப்ராடக்ட்டுக்கு வேணும். ரைட். அடுத்தது, why would they pick up the box? who are they? அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க வந்து ஏன் உங்க உங்க ப்ராடக்டை எடுக்கணும்? உங்க ப்ராடக்டை வந்து, அதாவது பல ப்ராடக்ட் இருக்கு அந்த ஸ்டோர்ல, அல்லது உங்க பக்கங்கள்ல, அல்லது உங்க ஆப்ல. இந்த ப்ராடக்டை வந்து அவங்க ஏன் எடுக்கணும்? இந்த ப்ராடக்டை எது சூஸ் பண்ண வைக்குது? அவங்க மனசுல எது அநேகமா சூஸ் பண்ண வைக்கும்? இந்த கரி லீவ்ஸ் பொடின்னு பார்த்தா, அந்த கரி லீவ்ஸ் பொடியே எல்லா பக்கமும் கூகுளில் அடித்தா எக்கச்சக்கமா இருக்குது, அமேசானில் அடித்தா எக்கச்சக்கமா இருக்குன்னா, அதெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட ஏன் நீங்கள் என்ன பாசிபிளி நினைப்பீங்க? என்ன என்னை பற்றிய ட்ரஸ்ட், என் மேலே இருக்கிற நம்பிக்கை, இந்த மாதிரி தானே ஏதோ பதில் போடுவீங்க. அது அது உங்களுக்கு முதல்ல தெரியுதா? இதனால தான் உங்கள்கிட்ட வாங்குறாங்க. உங்கள் கரி லீவ்ஸ் பொடியை கரி லீவ்ஸ் பொடிக்காக வாங்குறது ரெண்டாவது தடவை, பட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது எதுக்காக? அப்புறம் இந்த இந்த பொருளை பற்றி அவங்க ஏன் தெரிஞ்சுக்க விரும்பணும்? வை வுட் தே வாண்ட் டு நோ? அது அடுத்த கொஸ்டின். வை வுட் தே வாண்ட் டு நோ? ஏன் இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்? கரி லீவ்ஸ் பொடியை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்? உலகத்தில் 1008 விஷயம் இருக்குது. கரி லீவ்ஸ் பொடியை பற்றி அவங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? அங்கே தான் நீங்கள் சொல்கிற நேச்சுரல் ஃபுட்டுன்றது வருது. கரி லீவ்ஸ் பொடியை சாப்பிட்றதுல என்னமோ இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்கு நல்லது. வாட் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு தெம்? இந்த பொருளை பொறுத்தளவு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? கரி லீவ்ஸ் பொடியை பொறுத்தளவு அவங்களுக்கு முக்கியமானது என்ன? சரி, அடுத்தது உங்களுக்கு சில கேள்விகள். இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட கேள்விகளை கேட்டோம், கஸ்டமரை பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டோம். இப்போ உங்களுக்கே சில கேள்விகள். ஹவு டு யூ ஸ்டே கனெக்டட் டு யுவர் கஸ்டமர் இன் அ வே தட்ஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல்? சரி, பொருளை விற்கிறீங்க, அவங்க வாங்கிட்டாங்க. இந்த கஸ்டமரோட நீங்கள் எப்படி கனெக்டடாக இருக்க போகிறீங்க? அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ்க்காக சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டடாக இருக்கணும். மேபி நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அது அந்த உங்கள் கஸ்டமரை வந்து உங்கள் கூட கனெக்டடாக வச்சுட்டே இருக்கும். ஹவு டு யூ கீப் ஆன் delighting people instead of just marketing to them, selling until they are sick of you? அதாவது உங்களோட கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் எதையோ செஞ்சு மகிழ்விக்க போகிறீங்க. அது என்னது? அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட பேசினாலே மார்க்கெட்டிங், இல்லைன்னா சேல்ஸுக்கு, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்கள் காலை பார்த்தாலே அவங்க எடுக்காமல், இல்லை இவங்க பேசினா பொடி வாங்குறதுக்கு கேட்பாங்க அப்படின்னு எடுக்காமல் வச்சுருவாங்க. அப்போ அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எப்படி நீங்கள் ஹவு டு யூ கீப் ஆன் delighting people அல்லது யுவர் கஸ்டமர்ஸ் instead of just marketing to them, selling until they are sick of you? உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுற லெவலுக்கு ஆயிடாம வேற என்ன, எந்தெந்த வகையில் அவங்க கூட நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டாக அந்த இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க? அவங்கள வந்து மகிழ்விக்க போகிறீங்க. வெறும் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மட்டும்தானா அவங்க கஸ்டமர், வேற எதுவும் இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் கண்டுபிடிக்கும் போது உங்கள் ப்ராடக்ட் வேற ஒரு உயரத்தை தொற்றும். இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கும் போது உங்கள் ப்ராடக்ட் வேறு ஒரு உயரத்தை தொற்றும். சரி, இப்போ இது சொல்கிறப்பவே நான் இந்த புத்தகத்திலேயே அந்த பக்கத்தை கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இங்கே இது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடுக்கு ஈக்குவலாக நம்ம பிஸ்னஸ்க்கு அப்படி அதுதானே புத்தகம் படிக்கிறோம். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம்னா அதை வந்து நம்ம தொழிலுக்கு எங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது தான்
முக்கியமானது. இப்ப அவர் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து 3 விதமா அவர் பார்க்கிறார். V1, V2, V3. யாராவது ட்ரை பண்ணலாம். V1, V2, V3. இதுல V1 பத்தி இப்ப சொல்ல போறேன். V2, V3 சொல்லி நம்ம இந்த லைவ் முடிக்கலாம். அப்புறம் அடுத்த வாரம் என்ன புத்தகம்ன்றத நான் அறிமுகப்படுத்துறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த புத்தகத்தை பத்தி பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தேவை. அவ்வளவு கண்டென்ட் இருக்கு, நீங்க படிக்கணும் அந்த புத்தகத்தை. சரி, ப்ராடக்டினுடைய V1 என்ன? ப்ராடக்டினுடைய V1 வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஃபிட். மார்க்கெட்ல இது ஃபிட்டா இருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கானதா, மார்க்கெட்ல ஃபிட்டா இருக்கா. திஸ் ரியலி ஜஸ்ட் மீன்ஸ் getting the product right enough to prove there is a market for it, so you can cross the chasm. இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். இதுதான் V1. கரி லீவ்ஸ் பொடிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, நீங்க இருக்கிற சர்க்கிள்ல இருக்கு, நீங்க இருக்கிற சர்க்கிளையும் கடந்து இருக்கு. நீங்க இருக்கிற சர்க்கிள்லயே இருக்குன்னு நினைச்சிட்டு அங்கேயே இருந்தாதீங்க, நீங்க இருக்கிற சர்க்கிளையும் கடந்து இருக்கு. தான் V1. மார்க்கெட் ஃபிட்டா உங்க ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஃபிட்டா. மார்க்கெட்லயே ஃபிட் ஆகாத ஒரு ப்ராடக்டை, அதாவது அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டையே கிரியேட் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இஃப் யூ கான்ட் ப்ரூவ் தட், அட்லீஸ்ட் அப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா, then you have to go back to the drawing board and start over. திரும்பவும் நீங்க போய் மார்க்கெட் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்க, அது மார்க்கெட்டில் அவ்வளோவா ஃபிட் ஆக மாட்டேங்குதுன்னா உங்கள் ப்ராடக்டில் இன்னும் எதையோ மாற்ற வேண்டியிருக்கு. நீங்கள் திரும்பவும் போய் யோசிச்சு அந்த ப்ராடக்டை கொஞ்சம் வேற கண்டுபிடிச்சு ரீடிஃபைன் பண்ணி அதுக்கு ரீபேக்கிங் பண்ணி ரீநேமிங் பண்ணி திரும்பவும் கொண்டு வந்து அதை மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், V1 மார்க்கெட் ஃபிட். ஓகே, V1 ஹிட், மார்க்கெட்டில் ஃபிட் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் ஃபிட் ஆனதுமே V2 வருது. V2 என்ன? ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டாக அது இருக்கணும். எல்லாரும் பண்ணுற தப்பு இதுதான். முதல்ல ஃபிட்டான ப்ராடக்டை பண்ணிடுவாங்க. ப்ராஃபிட் வைக்கிறது அப்படின்னாலே பயப்படுற பக்கம் வருது. நீங்கள் ஒரு விஷயம் தாக்கு பிடிக்கணும்னா அது தன் காலில் நிற்கணும், தன் காலில் தன் சொந்த காலில் நிற்கணும், அப்போ தான் அது தாக்கு பிடிக்கும். தன் காலில் ஒரு ப்ராடக்ட் நிற்கணும்னா அது ப்ராஃபிட்டை கொண்டு வரணும். அப்போ V2 வந்து ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டாக அதை மாற்றணும். இல்லைன்னா அது அது காணாமல் போயிடும். அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டு, ஆனால் மார்க்கெட்டில் இல்லை. அப்போ ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்னா என்ன சார் பண்ணோம்? அட் திஸ் பாயிண்ட் யூ வில் வைடன் தி மார்க்கெட். இப்போ கரி லீவ்ஸ் பொடி நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் தெரிஞ்ச சர்க்கிள்லேயே வித்துட்டு இருக்கீங்க, இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணோம்? யூ வில் வைடன் தி மார்க்கெட், ஸ்டார்ட் நெய்லிங் மோர் பார்ட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர் ஜேர்னி. எங்கெல்லாம் அந்த கஸ்டமருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் மைட் ஈவன் பி மேக்கிங் a little money per product, but probably not enough to cover costs. இதில் வந்து ப்ராஃபிட்டபிளாக வரும், ரொம்ப பெரிய ப்ராஃபிட்லாம் வராது, ப்ராஃபிட்டபிளாக வரும், அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரின்ற மாதிரி வரும் இந்த மார்க்கெட்டை வைடன் பண்ணும்போது. ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரின்றதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். இதுதான் V2. ரைட், V2 சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன? ப்ராடன் பண்ணிட்டீங்க. இப்போ V2 எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா V2 வந்து ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் சொன்னேன். V3 ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக அடுத்து மாற்றணும். ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன? ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். அஸ்யூமிங் யூ ரீச்ட் கிராஸ் மார்ஜின்ஸ் வித் V2. V2ல ஒரு மார்ஜின் கிடைக்குது, கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். You may want to aim for net margins with V3. This is where when you begin to negotiating with partners, இங்கே தான் நீங்கள் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை நோக்கி போகணும் ஃபார் பெட்டர் டீல்ஸ். நல்ல டீல். இப்போது நீங்கள் ஒரு ஏரியா செய்கிறீங்க, இன்னொரு ஏரியாவுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? V1 V2 நடந்திருந்தால் தான் V3க்கு போகணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, V1 கண்டுபிடிச்சோடனே நேராக V3க்கு போயிடுவாங்க. ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன், நல்லா போகுது மார்க்கெட்டில், மொத்தமாக ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட்டேன். அவனுக்கு 1000 பிஸ்னஸ் இருக்கும், உங்கள் பிஸ்னஸ் 1001வது பிஸ்னஸ். நீங்கள் நினச்ச அளவுக்கு ஸ்பீடாக அவன் செய்ய மாட்டான், மொத்தமாக எல்லாம் தேங்கி போகும். ஆனால் நீங்கள் V1 V2 செஞ்சுட்டு V3 டைப் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு லெவலுக்கு உங்கள் ப்ராடக்டை தூக்கிட்டு போகும்.
when you begin negotiating with partners for better deals, optimizing your customer support and sales channel, and buying new kinds of media for marketing. இது எல்லாமே V3 ல. Hopefully you will finally get enough volume, பெரிய வால்யூம் கிடைக்கும், that you can start to reduce your prices, உங்களுடைய காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும், and actually make real money. இங்கே தான் பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது V3. With V3, you have a chance to get it all right, the product, the company, the business model. அப்போ V1ல ப்ராடக்ட் ஹிட் ஆகுது, V2ல கம்பெனி ஹிட் ஆகுது, V3ல தான் பிஸ்னஸ் மாடல் ஹிட் ஆகுது. V1 கண்டுபிடிக்கும் போதே நிறைய பேர் வந்து V3யை நோக்கி நகர்றது தான் பிரச்சனை. முதல்ல V1 ப்ராடக்ட் ரைட்டா, அதுக்கு பல விஷயங்களை செய்கிறது. ரெண்டாவது V2 ப்ராடக்டை ஓரளவுக்கு காஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ப்ராஃபிட்டை கொண்டு வருதா, இது V2. V3 என்ன? V3 தான் அந்த பிஸ்னஸ் மாடலே ஹிட்டுன்னு கொண்டு வருது. V1 ரைட்டு, V2 ரைட்டு, V3 தான் பிஸ்னஸ் மாடல். அங்கே தான் உங்களுக்கு பணம், அதாவது பணம் கொட்டுன்னு கொட்டுதுன்றாங்களே, அது அங்கே தான் வரும். ஸோ ஐஃபோன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக ஜெயிச்சுது, V1. அடுத்தது V2ல ஐஃபோன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆச்சு, அதான் V1. அப்புறம் ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டாக மாறிச்சு, அதாவது அதை விற்றா காசு கிடச்சிது. அப்புறம் அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலாக மாறிடுச்சு, அதுதான் V3. அதில் தான் அவங்க வந்து பெரிய உயரத்தை நோக்கி போனாங்க. இந்த விஷயங்களோட இன்னும் எனக்கு இந்த புத்தகத்தை வந்து இப்படி இதோட நிறுத்துறதுல எனக்கு மனதில்லை. ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கு. இருந்தாலுமே நம்ம வந்து டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சண்டே நைட்டு 9 to 10 10:15 ஆச்சு, நான் இதுக்கு மேலேயும் பேசிட்டு இருந்தால் சரியா இருக்காதுன்றதுனால நான் முடிக்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மீண்டும் சொல்கிறேன், முதல் 40-50 பக்கங்கள் கிராஸ் பண்ணுறவரை ஒரு மாதிரி இருக்கும், ஒன்றும் பிடிப்பே இல்லாத மாதிரி இருக்கும். இது ஒரு வாசகராக, அதாவது புத்தக வாசிப்பில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால நான் உணர்றதை சொல்கிறேன். ஆனால் ஒரு 50 பக்கங்களை தாண்டினதுக்கப்புறம் கடைசி பக்கம் முடிக்கிற வரை கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மாதிரி ஓடும். எக்ஸலண்ட்டான ஒரு புத்தகம். நிச்சயமாக இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தருக்கு என்னுடைய பெரும் நன்றி. இந்த வாசிப்பை உங்களோட பகிர்ந்துக்கிற இந்த நேரத்தில் கூட வந்து இருந்து இங்கே ஒரு உரையாடலுக்கு உங்களோட நேரத்தை கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு இந்த லைவ் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஏற்கனவே சொன்னேன், தொழில் சார்ந்த மனிதர்கள் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த லைவ் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த லைவை வந்து அனுப்பலாம், அவங்கள டேக் பண்ணலாம், அல்லது அவங்க இருக்கிற குழுமங்கள் குரூப்ஸுக்கு நீங்கள் அனுப்பலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த 1 மணி நேர வாசிப்பு இதை வந்து கேட்கும் பொழுது இதில் இருக்கிற சில கேள்விகள், சில பதில்கள், சில டிஸ்கஷன்ஸ் வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறக்கூடும். அதனால் நீங்கள் அதை செய்யலாம். இது வந்து இந்த வாரத்தோட புத்தக வாசிப்பை இதோட முடிக்கிறேன். இன்று வாசிப்பு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் இங்கே டைப் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து அடுத்த வார புத்தக வாசிப்பு. மிக மிக முக்கியமான ஒரு ஏரியா, மீண்டும் மீண்டும் நாம் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுது அப்படின்னு நிறைய பேர் இதை பேசிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ். அப்போ அடுத்த வார புத்தகம் வந்து யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம், த இன்னர் கேம் ஆஃப் ஸ்ட்ரெஸ். தி இன்னர் கேம் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதுதான் வந்து அடுத்த வார புத்தகம். டிமோத்தி, TIMOTHY, கால்வே, GALLWEY, டிமோத்தி கால்வே, இவர் தான் வந்து ஆத்தர். டிமோத்தி கால்வே, இவரோட இன்னர் கேம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இந்த புத்தகத்தை தான் படிக்க போகிறோம். இந்த புத்தகத்தை இப்போ நம்ம வந்து பேசணும் இல்லையா, ஒரு லைனில் சொல்லணும்னு, இவரும் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு லைனில் சொல்லியிருக்காரு. அவுட் ஸ்மார்ட் லைஃப் சேலஞ்சஸ் அண்ட் ஃபுல்ஃபில் யுவர் பொட்டென்ஷியல்.
வாழ்க்கையினுடைய சவால்களை எதிர்கொண்டு உங்களுக்குன்னு இருக்கிற பொட்டென்ஷியலை முழுமையாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். ஸோ இன்னர் கேம் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று சொல்கிறோமே, அதுக்குள்ளே இருக்கிற இன்னர் கேம் என்ன, அதுக்குள்ளே என்ன நடக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ ஆல் ஆஃப் யூ இன்னைக்கு முழுக்க இருந்து பண்ணுங்க. இன்னர் கேம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரை லவ் யூ ஆல். தேங்க்யூ.